ஒரு புள்ளியில் செயல்படும் இரண்டு விசைகளின் தொகுபயனின் எண்மதிப்பு மற்றும் திசை ஆகியவற்றுக்கான கோவைகள். Expression for the magnitude and direction of the resultant of two forces. இப்போ O என்ற ஒரு புள்ளியில் P மற்றும் Q என்ற இரண்டு விசைகள் செயல்படுவதாக கொள்வோம். P மற்றும் Q. இந்த இரண்டு விசைகள் ஏற்படுத்தக்கூடிய கோடுகள் முறையே OA மற்றும் OB என்க. அதாவது P என்ற விசை ஏற்படுத்தக்கூடிய கோடு OA, Q என்ற விசை ஏற்படுத்தக்கூடிய கோடு OB. இந்த OA மற்றும் OB இந்த இரண்டு கோட்டுகளுக்கு அடுத்துள்ள பக்கங்களாக இரு இணையான கோடுகள் வரையப்படும் பொழுது நமக்கு OACB என்ற ஒரு இணைகரமானது கிடைக்கப்பெறும். இந்த இணைகரத்தை பிரிக்கக்கூடிய மூலைவிட்டம் தொகுபயன் வெக்டர் R ஐ குறிக்கும். OA என்ற ஒரு கோடானது D வரை நீட்டிக்கப்படுகிறது. அதே மாதிரி C என்ற புள்ளியிலிருந்து செங்குத்தாக வரையப்பட்ட கோடு D என்ற புள்ளியில் சந்திக்கப்பெறுகிறது. P மற்றும் Qக்கு இடைப்பட்ட கோணம், அதாவது P மற்றும் Q என்ற இரண்டு விசைகளுக்கான கோணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீட்டா. இதே மாதிரி P மற்றும் Rக்கு இடைப்பட்ட கோணம் ஆல்ஃபா என்க. இதுக்கான டயக்ராம், தெளிவான டயக்ராம். இப்போ O என்ற புள்ளியில் P மற்றும் Q என்ற இரண்டு விசை செல்லுது. இந்த இரண்டு விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா. P என்ற விசை ஏற்படுத்தக்கூடிய கோடு OA, Q என்ற விசை ஏற்படுத்தக்கூடிய கோடு OB. இந்த இரண்டு விசைகளுக்கு அடுத்துள்ள பக்கங்களாக கோடுகள் வரையப்படும் பொழுது நமக்கு OACB என்ற ஒரு இணைகரமானது கிடைக்கப்பெறுகிறது. Oயிலிருந்து நீட்டிக்கப்பட்ட கோடு D என்ற புள்ளியிலும், Cயிலிருந்து செங்குத்தாக வரையப்பட்ட கோடு D என்ற புள்ளியும் சந்திக்கப்படும் பொழுது நமக்கு OCD என்ற ஒரு கோணமானது கிடைக்கப்பெறும். இப்போ இந்த P மற்றும் Rக்கு இடைப்பட்ட கோணம் இங்கே ஆல்ஃபா என்க. இந்த P மற்றும் Q என்ற இரண்டு விசைகளை பிரிக்கக்கூடிய தொகுபயன் வெக்டர் R ஆகும். இதுக்கான வரையறை, P மற்றும் Q என்ற இரு விசைகள் O என்ற புள்ளியில் செயல்படுகிறது. OA, OB என்ற அடுத்தடுத்த பக்கங்கள் அவற்றின் எண்மதிப்பையும் திசையையும் குறிக்கிறது. OACD என்ற இணையத்தை பூர்த்தி செய்து மூலைவிட்டம் OC வரைக. இரண்டு விசைக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டா ஆகும். ODC என்ற செங்கோண முக்கோணம் வரைய OAவை D வரை நீட்டிக்க வேண்டும். இதே மாதிரி செங்குத்து கோடு C வரை நீட்டிக்க வேண்டும். இணைகர விதிப்படி OC என்ற மூலைவிட்டம் தொகுபயன் Rஇன் எண்மதிப்பு மற்றும் திசையை கொடுக்கும். Consider two forces P and Q acting at a point O. They are represented in magnitude and direction by the adjacent side OA and OB respectively. Let theta be an acute angle between the two forces. Complete the parallelogram OACB and draw the diagonal OC. According to parallelogram law of forces, the diagonal OC represent the magnitude and direction of the resultant of the two forces P and Q. To make right angle triangle, extend the line OA up to D and draw the perpendicular CD. In the right angled triangle ODC. எண் மதிப்புக்கான சமன்பாட்டை எப்படி வரையறுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். மேக்னிடியூட் ஆஃப் தி ரிசல்டன்ட், எண் மதிப்பு. ஃபஸ்ட்டு செங்கோண முக்கோணம் ODCயில்
ஓசி ஸ்கொயர் சமம் ஓடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர். இப்போ இந்த ஓசி ஸ்கொயர் சமம் ஓடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர் என்ற மதிப்பு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி எழுதுகிறோம். அதாவது செங்கோண முக்கோணம் ஓடிசியில் பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி எழுதும் பொழுது ஒரு செங்கோண முக்கோணத்தில் ஒரு கர்ணத்தின் வர்க்கமூல மதிப்பானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இதுதான் பித்தாகரஸ் தேற்றம். அப்போ இந்த பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி எழுதும் பொழுது கர்ணத்தின் வர்க்கமூல மதிப்பு ஓசி ஸ்கொயர். அதேமாதிரி ஒரு செங்கோண முக்கோணத்தில் அந்த இரண்டு பக்கங்களுக்கான வர்க்கமூல மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர். இது மாதிரி எழுதிட்டு ஓடி சமம் ஓஏ ப்ளஸ் ஏடி ஸ்கொயர்னு எழுதுகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓடிக்கான கோட்டை நம்ம விரிவாக்கமாக எழுதும் பொழுது ஓஏ ப்ளஸ் ஏடின் இந்த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ இந்த ஓஏ ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் என்ற மதிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அல்ஜிப்ரிக் மெத்தட் இருக்குது. எந்த ஃபார்முலாவில் பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. இதுக்கான விரிவாக்கம் உங்களுக்கு தெரியும், லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2ab ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா ரேஞ்சில் இருக்குது. அதாவது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் சமம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இந்த ஃபார்முலாவில் ஓஏ என்பது ஏ எனவும் ஏடி என்பது பி எனவும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஓஏ ப்ளஸ் ஏடி த ஹோல் ஸ்கொயர் சமம் ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஓஏ இன்ட்டு ஏடி ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் என்ற மதிப்பு கிடைக்கப்பெறும். அதாவது ஏக்கு பதிலாக ஓஏ, ஏடிக்கு பதிலாக பின்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா இந்த ஏ ஸ்கொயருக்கு பதிலாக ஓஏ ஸ்கொயர், இந்த 2 என்ற மதிப்பு அப்படி எழுதிக்கிறோங்க. ஏக்கான மதிப்பு ஓஏ, பிக்கான மதிப்பு ஏடி ப்ளஸ்ஸு பி ஸ்கொயருக்கான மதிப்பு ஏடி ஸ்கொயர். இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோங்க. அடுத்தது இங்கே ஓசி ஸ்கொயர் சமம் ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு ஓஏ இன்ட்டு ஏடி ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர். இப்போ இந்த ஃபார்முலா வந்துடுச்சு நமக்கு. இப்போ அடுத்தது முக்கோணம் ஏடிசியில் பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி எழுதும் பொழுது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏசி ஸ்கொயர் சமம் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர். ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். அந்த பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி எழுதும் பொழுது இந்த மாதிரி எழுதலாம். இப்போ இதில் இந்த முக்கோணம் ஏடிசியில் காஸ் தீட்டாக்கான மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏடி பை ஏசி. அதாவது அடிப்பக்கம் பை கர்ணம். அடிப்பக்கத்துக்கான கோடு ஏடி, கர்ணத்துக்கான மதிப்பு ஏசி. அப்போ அடிப்பக்கம் பை கர்ணம் ஏடி பை ஏசின்னு வரும். இப்போ இந்த ஏசி என்ற மதிப்பை நம்ம ரைட் சைடில் எடுத்துகிட்டு வந்து பெருக்கணும்னா ஏடி சமம் ஏசி இன்ட்டு காஸ் தீட்டா என்ற மதிப்பு பெறும். இதேமாதிரி இந்த முக்கோணம் ஏடிசியில் சைன் தீட்டாக்கான வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமன்பாட்டுக்கான வேல்யூ சைன் சமம் சிடி பை ஏசி. அப்போ எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கத்துக்கான கோடு சிடி, கர்ணத்துக்கான கோடு ஏசி. அப்போ இந்த சிடி என்ற மதிப்பை வச்சுக்கிட்டு இந்த ஏசி என்ற மதிப்பை ரைட் சைடில் எடுத்து வந்து பெருக்கணும்னா ஏசி இன்ட்டு சைன் தீட்டா என்ற மதிப்பு கிடைக்கும். தேர்ஃபோர் இந்த ஓசி ஸ்கொயர் அப்படி எழுதிக்கிறோங்க, இந்த ஓஏ ஸ்கொயர் அப்படி எழுதிக்கிறோங்க, 2 ஓஏ அப்படி எழுதிக்கிறோங்க. இப்போ இந்த ஏடிக்கான மதிப்பு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஏசி இன்ட்டு காஸ் தீட்டா வேல்யூ கிடைக்கும். அதேமாதிரி ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயருக்கான மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ணுறோங்க. தேர்ஃபோர் ஓசி ஸ்கொயர் சமம் ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஓஏ இன்ட்டு ஏசி காஸ் தீட்டா ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் என்ற மதிப்பானது வந்து நமக்கு கிடைக்கப்பெறும். இப்போ இதில் ஓசி என்ற கோடு ஆர் வெக்டரையும் ஓஏ என்ற கோடு பி வெக்டரையும் குறிக்கும். இதே மாதிரி ஓபி சமம் ஏசி என்ற இரண்டு கோடுகள் சமமாக இருக்கும் பொழுது நமக்கு கியூ என்ற ஒரு விசையை கொடுக்கறதுனால இந்த மதிப்பை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆர் ஸ்கொயர் சமம் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு பி இன்ட்டு கியூ காஸ் தீட்டா என்ற வேல்யூ கிடைக்கும். இப்போ ரெண்டு பக்கமும் இந்த ஸ்கொயர் வேல்யூவை நம்ம கேன்சல் பண்ணோம்னா எண் மதிப்புக்கான சமன்பாடு ஆர் சமம் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டா என்ற வேல்யூ கிடைக்கும். இதுதான் எண் மதிப்பிற்கான சமன்பாடு. தொகுபயனின் திசை பி மற்றும் ஆருக்கு இடைப்பட்ட கோணம் ஆல்ஃபா என்க. இது தொகுபயனின் திசையை குறிக்கும். முக்கோணம் ஓடிசியில் tan ஆல்ஃபா சமம் சிடி பை ஓடி. இப்போ இங்கே சிடி பை ஓடி எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கோணம் ஓடிசியில் tan ஆல்ஃபாக்கான சமன்பாடு,
அதாவது எதிர்பக்கம் பை அடிப்பக்கம். எதிர்பக்கத்துக்கான கோடு சிடி, அடிப்பக்கத்துக்கான கோடு ஓடி, அதாவது ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். therefore tan alpha equal CD by OD. இப்போ சிடிக்கான மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி இன்ட்டு சைன் டீட்டா. இதே மாதிரி ஏடிக்கான மதிப்பு ஏசி இன்ட்டு காஸ் டீட்டா. therefore tan alpha equal Q sin theta by P plus Q cos theta. இப்போ ஆல்ஃபா அப்படி வச்சுக்கிட்டு tan என்ற மதிப்பை ரைட் சைடில் எடுத்துகிட்டு வந்து எழுதணும்னா 1/tan எழுதலாம். அப்போ அந்த 1/tanக்கான மதிப்பு நம்ம tan இன்வெர்ஸ்னு எழுதும்பொழுது ஆல்ஃபா சமம் tan இன்வெர்ஸ் இன்ட்டு Q sin theta by P plus Q cos theta. இதுதான் திசைக்கான சமன்பாடு. மேலும் எண் மதிப்பு மற்றும் திசைக்கான சமன்பாட்டை சிம்பிளாக ஒரு முறை பார்க்கலாம் வாங்க. செங்கோண முக்கோணம் ஓடிசியில் பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி எழுதும்போது, அதாவது பித்தாகரஸ் தேற்றம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓடிசி என்ற ஒரு கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமூல மதிப்பானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அப்போ ஓடிசியில் ஏற்படுத்தக்கூடிய பித்தாகரஸ் தேற்றத்துக்கான மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓசி ஸ்கொயர் சமம் ஓடி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு சிடி ஸ்கொயர். அடுத்து இந்த ஓடி என்ற கோடு விரிவாக்கமாக எழுதும்போது ஓஏ ப்ளஸ் ஏடின்னு எழுதலாம். அப்போ ஓடி என்ற மதிப்பை இதில் சப்ஸ்டிட் பண்ணணும்னா ஓஏ ப்ளஸ் ஏடி த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ப்ளஸ் சிடி ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம். அடுத்தது ஓஏ ப்ளஸ் ஏடி த ஹோல் ஸ்கொயர் என்ற மதிப்பு அல்ஜிப்ரிக் மெத்தடில் இருக்கிறதுனால இதுக்கான விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ரேஞ்சில் இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab என்ற ஃபார்முலா பிரகாரம் நம்ம எழுதிக்கிறோங்க. அதாவது ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் 2OA இன்ட்டு ஏடி ப்ளஸ் சிடி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அடுத்து ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் 2OA இன்ட்டு ஏடி. அப்போ இங்கே ஏடி ஸ்கொயரும் இந்த சிடி ஸ்கொயரும் நமக்கு எதுவாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஏசி ஸ்கொயராக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கோணம் ஏடிசியில் ஏற்படுத்தக்கூடிய பித்தாகரஸ் தேற்றத்துக்கான மதிப்பு ஏசி ஸ்கொயர் சமம் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர். அப்போ இந்த ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயருக்கான மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்கொயர். இதே மாதிரி தான் காஸ் டீட்டா எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஏடி பை ஏசி, அது அடிப்பக்கம் பை கர்ணம். அடிப்பக்கத்துக்கான கோடு ஏடி, கர்ணத்துக்கான கோடு ஏசி. therefore cos theta is equal to AD by AC. இப்போ AD என்ற மதிப்பை அப்படியே வச்சுக்கிட்டு AC என்ற மதிப்பை லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு போயிருக்கணும்னா AC cos theta கிடைக்கும். AC என்ற கோடு ஏற்படுத்தக்கூடிய விசை என்னன்னு பார்த்தீங்கன்னா Q. therefore ADக்கான மதிப்பு Q cos theta. இதே மாதிரி sin thetaக்கான மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் ஏற்படுத்தக்கூடிய கோடு CD, இது கர்ணத்தின் கோடு வந்து AC. therefore sin theta is equal to CD by AC. இந்த CD என்ற மதிப்பை அப்படியே வச்சுக்கிட்டு ஏசி என்ற மதிப்பை லெஃப்ட் சைடில் எடுத்துகிட்டு போயிருக்கணும்னா ஏசி சைன் டீட்டா என்ற வேல்யூ கிடைக்கும். இதுக்கான மதிப்பை நம்ம பிரதிடும் பொழுது Q என்ற கோடானது கிடைக்கப்பெறுது. therefore சிடிக்கான மதிப்பு Q சைன் டீட்டா. இப்போ இந்த மொத்த மதிப்பையும், அதாவது ஏடி மற்றும் சிடி என்ற இரண்டு மதிப்பையும் மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஓசி ஸ்கொயர் சமம் ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் 2OA இன்ட்டு ஏசி காஸ்ட் என்ற வேல்யூ நமக்கு கிடைக்கும். படத்தில் காட்டியபடி ஓசி என்ற கோடு ஆர் என்ற வெக்டரையும் ஓஏ என்ற கோடு பி என்ற விசையையும் ஓபி என்ற கோடு கியூ என்ற விசையும் குறிக்கிறதுனால இதுக்கான மொத்த மதிப்பு நம்ம பிரதிடும் பொழுது ஆர் ஸ்கொயர் சமம் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ காஸ்ட் என்ற மதிப்பு நமக்கு கிடைக்கும். அப்போ மேலே ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் மதிப்பை நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு எண் மதிப்புக்கான சமன்பாடு ஆர் சமம் √P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ காஸ்ட் என்ற மதிப்பானது கிடைக்கப்பெறும். அடுத்தது திசை, தி டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட். திசைக்கான சமன்பாடு P மற்றும் ஆர்க்கு இடைப்பட்ட கோணம் தான் ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபான்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா தொகுபயனின் திசையை குறிக்குது. முக்கோணம் ஓடிசியில் tan ஆல்ஃபா எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா CD by OD, அதாவது CD by OD. இந்த ஓடி என்ற கோடு விரிவாக்கமாக நம்ம எழுதணும்னா OA ப்ளஸ் ஏடின்னு எழுதலாம். சமம் CD என்ற கோடு ஏற்படுத்தக்கூடிய மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி சைன் டீட்டா. therefore OA அப்படி எழுதிக்கிறேங்க. ஏடி என்ற கோட்டுக்கான சமன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி காஸ் டீட்டா. therefore tan ஆல்ஃபா சமம் Q sin theta by P plus Q cos theta. இந்த Q எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி என்ற கோடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விசை, அதுதான் Q.
இந்த ஆல்ஃபா அப்படியே வச்சுக்கிட்டு டேன் ரைட் சைடில் எடுத்துகிட்டு வந்து எழுதணும்னா டேன் இன்வெர்ஸாக மாறும். தேர்ஃபோர் டேன் இன்வெர்ஸ் இன்ட்டு q sin θ டிவைட் பை p ப்ளஸ் q cos θ. இதுதான் தொகுபயனின் திசையை குறிக்கக்கூடிய சமன்பாடு. Then the direction of the resultant தொகுபயனின் திசை alpha is equal to tan inverse into q sin θ divided by p plus q cos θ.